இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த இட்லி பொடி மட்டும் இருந்துச்சுன்னா எத்தனை இட்லி வேணாலும் தானாக இறங்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். அதை வந்து வானலியில் கொட்டி நம்ம வறுத்துக்குவோம். இந்த நிறம் மாறி வந்ததும் ஆற வச்சிருவோம். அடுத்து உளுந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி வறுத்து நம்ம இது பண்ணிவிடுவோம். எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கருப்பு எள்ளு எடுத்துக்கிட்டா நல்லது. அது வெடிக்கணும். வெடித்தோடனே நம்ம எடுத்துருவோம். ஸோ காஞ்ச மிளகா நான் ஒரு 30 மிளகா எடுத்துக்கிறேன். அதையும் வறுத்துக்கிறேன். பெருங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் நான் வறுத்துக்கிறேன். உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் நான் வறுத்து கொட்டிடுறேன். ஸோ இதெல்லாம் ஆறட்டும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸோட அளவு ரொம்ப முக்கியமானது. இதில் எதையுமே கம்மி பண்ணாதீங்க. அவ்வளோதான். நான் போய் கொஞ்சம் குறைன்ட்டு அரைச்சிக்கிட்டேன். அப்போ இட்லி பொடி நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய ஃபுல் இன்க்ரீடியன்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன்.